நிலா கேக்குறாங்க, என்னங்க சோழன் வந்துட்டாரா? பல்லவன் சொல்றாரு, அண்ணி உங்க கூட தானே வந்தாங்க. சேரன் கேக்குறாரு, டேய் போனை குடுறா. ஹலோ நிலா. நிலா சொல்றாங்க, அண்ணே சோழன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு, போனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சேரன் சொல்றாரு, பாண்டியன் கிட்டையும் பல்லவன் கிட்டையும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா சோழனை நினைச்சாலே. பாண்டியன் சொல்றாரு, அண்ணே நீங்க கவலைப்படாதீங்க, கண்டுபிடிச்சிடலாம் சோழனை. சோழனை பாண்டியன், சேரன், பல்லவன் 3 பேரும் தேடிக்கிட்டு வண்டியில போறாங்க. அப்ப ஒரு ஜீப் ஒண்ணு இடிக்குது பாண்டியனோட வண்டிய. பாண்டியன் விழுகிறாரு வண்டியோட சேர்ந்து. பாண்டியனுக்கு அடிபட்டுருது. சேரனும் பல்லவனும் ஷாக் ஆயிடுறாங்க. கோவத்தோட சேரன், யாரா நீ, ஏன்டா இப்படி வண்டியை ஓட்டிட்டு வர அப்படின்னு டிரைவரை அடிச்சு கேக்குறாரு சேரன். இப்ப அந்த வண்டியோட டோர் திறக்கிற சத்தம் கேக்குது. பல்லவன் திரும்பி பாக்குறாரு. சோழன் அந்த வண்டியை விட்டு வர்றாரு. அந்த வண்டியில வந்த 2 பேரும் சோழனை அடிச்சு போட்டுட்டு வண்டியில ஏத்திக்கிட்டு வேகமா போறாங்க. இத பல்லவன் பாத்துடுறாரு. சேரன் கிட்டையும் பாண்டியன் கிட்டையும் பல்லவன் சொல்றாரு. அவங்க 3 பேரும் அந்த ஜீப்பை துரத்திக்கிட்டு போறாங்க. போற வழியில பாண்டியன் சோளா சோளான்னு கத்திக்கிட்டு வேகமா சேஸ் பண்ணி போறாரு அந்த ஜீப்பை. இந்த ஜீப்பை வழிமறைக்கிறாங்க. இப்ப அந்த ஜீப்ல இருந்த ஆளுகளுக்கும் சேரன், பல்லவன், பாண்டியனுக்கும் சண்டை நடக்குது. சோழனை காப்பாத்துறாங்க 3 பேரும். சோழனும் சேர்ந்து சண்டை போடுறாரு. சோழனை கடத்தினவங்க கிட்ட கேக்குறாங்க, யாரா உங்களை கடத்த சொன்னது? சோழனை கடத்தினவர் சொல்றாரு, மனோகர் தான் சோழனை கடத்த சொன்னாங்க. இத கேட்ட உடனே 4 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. நாளை சந்திப்போம்.